லூசு கும்மட்டத்தனமாக விர்ச்சுவல் வாரியஸுங்கிற பேரில் நான் வீரமாக வீடியோ போடுறேன், உன் லைஃப்பை தொலைச்சிடாதான் நான் சொல்லுவேன். உன் கேரியரை தொலைச்சிடாத. அதாவது ஒரு ஈவிரக்கம் இருக்கிற மனிதாபிமானம் இருக்கிற ஒரு ஆளுக்காக நம்ம வந்து சிறைக்கு போனோம், இல்லை வந்து நம்ம வழக்கு வாங்கினோன்னா அது வேற. அவனுக்கு எதுவுமே கிடையாது. விஜய்க்கு ஈவு இறக்கங்கிற துளி கிடையாது. இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. இவங்களாம் பாவமாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அவருக்கு மனிதாபிமானங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. ஒரு நபருக்காக நான் வந்து எங்கள் அண்ணனுக்காக, எங்கள் அண்ணன் சாப்பிட்டாரா தூங்கினாரா, நீ முன்னாள் வீடியோ பார்த்தில்ல, உங்கள் அண்ணன் சாப்பிட்டாரா தூங்கினாரா தெரிஞ்சுதாப்பா அதில். அவர் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருப்பார். அவர் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணணும், 5 மணிக்கு மேலே என்ன பண்ணணும், எல்லா வேலையும் செஞ்சுட்டே தான் இருப்பார். அவருக்கு வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையவே கிடையாது. சிறு குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. ஜான் சார் வீடியோ ஆன் ஸ்டார்ட். ஓகே ஜான், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா ஜான், 4 நிமிஷம் நல்லா பேசிட்டேன்னா, அதுவும் நீ பேப்பரை பார்க்காம படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஜான், அதுதான் சொல்லுவார் விஜய். அதுதான் ஒரு வெற்றி. நான் பாருங்கள், பேப்பரே படிக்காமல் எவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் பண்ணு பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி. அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாது. அதனால் இந்த பசங்க உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இது நடந்துச்சு நாம் தமிழரில். இந்த மாதிரி ஆர்வக்கடரில் வேலை பார்த்து வெளிநாட்டில் இருந்து நான் வீடியோ போட்டேன், வெளிநாட்டில் திட்டேன்னு சொல்லி வேலை போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வளர்ந்து வர பசங்க, இளைஞர்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. என்னோட பேரண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் உண்மையிலே ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நான் விஜய் ரசிகர் இல்லை எந்த ரசிகராக இருந்தாலும் நான் ரொம்ப ஒரு அதீத தன்மைக்கு போகும்போது வழக்கமாக கொண்டு அடிங்கன்னு நான் சொல்லுவேன். இது போதும். இன்றைக்கி ஒரு அம்மா அழுகிற கண்ணீர் என்னால் பார்க்க முடியல. ஒருத்தங்க அழுகுறாங்க, என் பிள்ளை போயிருச்சுங்க, நான் வேலைக்கு அவன் வந்து கலெக்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட்டத்துக்கு போனதே தெரியாதுங்க, அவன் போய் இங்கே மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க, 31 சாமி